Exercise 2.8 la 9th sum. If z is equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in counterclockwise directions about the origin. When அப்படின்னு சொல்லிட்டு 3 angles கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு quadrant எடுத்துக்கிறோம். அதுல என்னது? இது real axis, இது imaginary axis. ஓகேவா? அங்க என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? 2 minus 2i. 2 minus 2iங்கும்போது real positive, imaginary negativeங்கும்போது somewhere இங்க இருக்க போகுது அந்த பாயிண்ட். ஓகேவா? இப்ப இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். இதுல இருந்து நம்ம என்ன செய்ய சொல்லிருக்காங்க? கவுண்டர் கிளாக்வைஸ். கவுண்டர் கிளாக்வைஸ்னா என்னது? சாதாரணமா கிளாக்வைஸ்னா இந்த டைரக்ஷன். அதுக்கு ஆப்போசிட் சைடுல நம்ம என்ன செய்ய சொல்லிருக்காங்க? போ சொல்லிருக்காங்க. என்னென்ன ஆங்கிள் கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் π/3, அடுத்து 2π/3 போங்க, அடுத்து 3π/2 ஆங்கிள்ஸ் போங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குங்கிறது தான் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க? கேட்டுட்டாங்க. ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஒரு கடைசி எக்ஸாம்பிள் நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? இந்த 2.8ல அதுல நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு நோன் நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த நோன் நம்பருக்கும் அன்னோன் நம்பருக்கும், அன்னோன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிற? அந்த நோன் நம்பரை வச்சு அந்த நோன் நம்பருக்கும் அன்னோன் நம்பருக்கும் உள்ள ஆங்கிளை மல்டிப்ளை பண்ணா என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு அந்த அன்னோன் பாயிண்ட்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்ய போறோம்? இங்கேயும் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்ப இந்த z is equal to 2 minus 2iங்கிறது நம்மளுக்கு தெரியும். z is equal to 2 minus 2iங்கிறது தெரியும். இதனுடைய போலார் ஃபார்ம் என்னது? r into cos theta plus I sin theta. ஓகேவா? இப்ப r கண்டுபிடிச்சுக்கலாமா? r is equal to square root of real part square plus imaginary part square. 2 squareங்கிறது 4, again 2 squareங்கிறது 4. அப்ப என்ன ஆயிடும்? 8 or 2 root 2ன்னு எழுதிக்கலாம். 3 தடவை 2 வரும். 8 பிரிச்சிங்கன்னா அது 2 root 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்து தீட்டா கண்டுபிடிக்கணும். or நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஆல்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அதை tan inverse of modulus of y by x. அதாவது imaginary part by real part. அப்ப என்ன வரும்? -2/2. அடிச்சீங்கன்னா 1. மேக்னிடியூடுக்குள்ள மைனஸ் இருந்தாலும் எனக்கு என்ன ஆன்சர் தான் வரப்போகுது? பாசிட்டிவ் தான் வரப்போகுது. டேனோட வேல்யூ எப்போ 1 கிடைக்கும்? எனக்கு π/4, அதாவது 45 டிகிரில கிடைக்க போகுது. ஓகேவா? இப்ப தீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்பா தான் என்னது? எனக்கு π/4. இப்ப 2 minus 2π அப்படிங்கும் போது, சாரி 2 minus 2iங்கும் போது அது எத்தனாவது குவாட்ரண்டா வந்தது? எனக்கு 4th குவாட்ரண்டா வந்தது. 4th குவாட்ரண்ட்னா என்னோட ஆங்கிள் என்னது? மைனஸ் தீட்டா ஈக்குவல் என்னது? மைனஸ் ஆல்பா. என்ன ஆங்கிள் கிடைக்குதோ அது என்னது? நெகட்டிவா ஆக்கிக்கிறேன். ஓகேவா? அப்ப மைனஸ் ஆல்பாங்கும் என்ன ஆயிடும்? -π/4 ஆயிடும். அப்ப என்னோட z என்னது? போலார் ஃபார்ம்ல 2 root 2 into cos -π/4 plus I sin of -π/4. ஓகேவா? இந்த cos plus I sin அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 root 2 into e பவர் என்ன ஆங்கிள்? π/4. மைனஸ் டைம்ஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே? மைனஸ் I into e பவர் I π/4. ஓகே? மைனஸ் I into π/4 அப்படின்னு மாத்தி போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க? தீட்டா is equal to π/3ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப இன்னொரு பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் இது. அதனுடைய ஆங்கிள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதுல இருந்து என்ன செய்ய போறோம்? இந்த π/3 ரொட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்ன பாயிண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? அப்ப என்ன என்னோட z என்னவா இருக்க போகுது? z is equal to இந்த known value 2 root 2 into e பவர் -I π/4 into இந்த theta is equal to π/3 என்ன அர்த்தம்? cos π/3 plus I sin π/3. ஆனா e பவர்ல எப்படி எழுதுவேன்? e பவர் I π/3ன்னு எழுதி ஷார்ட்டா. ஓகேவா? இப்ப இந்த ஆங்கிள் நான் கவுண்டர் கிளாக் வைஸ் நான் ரொட்டேஷன் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பாக்கணும். சோ 2 root 2ங்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. e பவர்ல இருக்கு, ரெண்டு மல்டிபிளிகேஷன்னா பவர்ஸ் ஜஸ்ட் ஆட் இட். அப்ப என்ன கிடைக்கும்? -I π/4 plus I π/3. அப்ப என்ன ஆகும்? 2 root 2 into e பவர் 4 3ன்னு இருக்கு. எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியது. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை. அப்ப என்ன ஆயிடும்? -3π plus 4πன்னு ஆயிடும். அப்ப I π/12ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்? இப்ப இந்த z நம்ம 2 root 2 into cos of π/12 plus I sin π/12. ஏன்னா ஐக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அது வந்து என்னது? காசனோட சைனோட ஆங்கிளா மாத்திக்கணும். e பவர்னால என்னது? காஸ் சைனா பிரிச்சு எழுதிக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்க. தீட்டா is equal to என்ன கொடுத்திருக்காங்க? 2π/3. அதே போலதான் z is equal to என்னோட நோன் வேல்யூ தெரியும். 2 root 2 into e பவர் -I π/4
அதோட நான் என்ன செஞ்சுக்க போறோம், என்ன மல்டிப்ளை பண்ண போறேன், 2π/3 மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். e பவர் I 2π/3 மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். அப்ப என்ன கிடைக்கும், 2 into √2 into e பவர் minus I π/4 பவர்ஸ் டேஸ் ஒன்னும் சேமா இருக்கிறதுனால பவர்ஸ் என்ன செஞ்சுக்கிறேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப எல்சிஎம் எடுத்துக்கலாமா? அப்ப என்ன கிடைக்கும், -3π கிடைக்கும். இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8ன்னு கிடைக்கும். -3π plus 8π. அப்ப என்ன கிடைக்கும், 5π/12ன்னு கிடைக்கும். ஓகேவா? 2√2 into e பவர் I 5π/12ன்னு கிடைக்கும். ஓகேவா? அதை நான் எப்படி எழுதிக்கலாம், z is equal to 2√2 into cos 5π/12 plus I sin of 5π/12ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரியே சிமிலரா என்ன செஞ்சுக்கலாம், தேர்டுக்கும் அதே மாதிரியே போட்டுக்கலாம். தேர்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, θ is equal to 3π/2ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப z என்னது, known value 2√2 into e பவர் minus I π/4. அடுத்தது எனக்கு வேண்டுங்கிற ஆங்கிள் என்னது, 3π/2. அதோட நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன ஆகும், 2√2 அப்படியே இருக்கும். இந்த ரெண்டு பேஸும் சேமா இருக்கிறதுனால பவர்ஸ் நான் ஆட் பண்ணிக்க போறேன். சோ minus I π/4 plus I 3π/2ன்னு கிடைக்கும். சோ 2/2 into e பவர், இதுல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இல்லட்டா எல்சிஎம் எடுத்துக்கலாம், இது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும், -2π இங்க என்ன ஆயிடும், 12ன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆகும், -10πன்னு கிடைக்கும். I 10π/4 2 சார் 8. அடிச்சு கூட போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், 5 4ன்னு போட்டுக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும், 2√2 into e பவர் I 5π/4ன்னு கிடைக்கும். அதை நான் எப்படி எழுதிக்கலாம், z is equal to 2√2 into cos 5π/4 plus I sin 5π/4. ஓகேவா? இப்ப 3 ஆங்கிள்ஸ்க்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா?